உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இப்போ பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அது பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு கிட்டத்தட்ட இப்போ ஒரு பல சிந்தனைகள் ஓடிக்கிருக்கு. அதுவும் ரீசெண்டாக இப்போ ஒரு 5 மாத காலமாக ஒரே ஒரு விஷயத்துக்கு நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிங்க. ஸோ அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இருக்குது. அதேபோல் கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி, அதே போல் மன போராட்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. வேலையில் உறுதியாக ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் பெரிய மாற்றம்னா என்ன அப்படின்னா, ப்ரமோஷனோட கிடைக்கக்கூடிய மாற்றம். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்த கம்பெனியில் உங்களுக்கு எதுக்கு வேலையை கொடுத்துக்கூடாங்கன்னு தெரியாமலாம் சில கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை போச்சு. ஆனால் பல கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையில் இருக்கீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு உறுதியாக புதிய வேலை வாய்ப்பு ஒரு உயர்ந்த நிலையில் கிடைக்கும், அல்லது இருக்கிற இடத்துலையே பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய வேலையில் ஒரு மாற்றம் கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயே வேறு 3ஆம் நபர்களை தலையிடாமல் வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் கன்னிராசிக்காரங்களுக்கு தன்னுடைய பார்ட்னரை புரிய வைக்க எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட எவ்வளவோ இன்வால்மெண்ட் காட்டுறீங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஓடிக்கிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த 3ஆம் நபர்களுடைய தலையீடு கொஞ்சம் அதிகமாக உள்ளே வரக்கூடிய தன்மையில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு புரிதலுடன் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஒரு 3ஆம் நபரை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. அல்லது உங்கள் பார்ட்னர் கொண்டு வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர்கிட்ட தேவையில்லாத வாதம் வைக்காமல் ஸோ தனியாக வச்சு பேசுங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக பேசுகிறத பெருசாகிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் மேக்ஸிமம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதை சார்ந்து பார்க்கும்போது பொருளாதார விஷயங்கள் எந்த தடையுமே கிடையாது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், பதவி உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு வெற்றி, லாபங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கிரக ரீதியாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் காதல், திருமணம் இந்த 2 விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் குழப்பத்தில் மாட்டி விடக்கூடிய தன்மையில் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுத்திடுவாங்க. நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்னரை நீங்கள் புரிய வச்சுட்டா போதும், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? புரிய வைக்க முடியலைனாலும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டுட்டிங்கன்னா எப்படான்னு காத்திருப்பாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ளே எப்படா பிரச்சனை வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, ஃபுல் பண்ணிடுவாங்க. அவங்க தான் நல்லவங்க, நீங்கள் கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னன்னாலும் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. அதே போல் பெண்களுக்கு தன்னுடைய தைரியத்தையும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காத உறவுகள் கூட இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, மதிக்கக்கூடிய அளவுக்கு
உங்கள் லைஃபு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்க போகுது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அப்பா வழி சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேபோல் அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. ஆனால் உறவுகள் மூலமாக சில தடுமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிலாக்ஸாக உங்களுடைய லைஃப்பை பற்றி யோசித்து நிம்மதியாக வேகமாக தூங்குனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு அற்புதமான பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே வந்துடுமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுமானா கண்டிப்பாக பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% ஒரு கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்கள் லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதே போல் காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிட்டுட்டு ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.